رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم قد كانت لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதமும் ஏகத்துவ எழுச்சியும் என்ற தலைப்பின் கீழ் நாம் செய்திகளை பார்த்து வருகின்றோம். ரப்புல் ஆலமீன் தான் நினைத்தவர்களை அவர்கள் கொள்கை உறுதிப்பாட்டில் இருந்தால் வெற்றி பெற செய்து விடுகிறான் என்பதற்கு பத்ர் போர்க்களம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. எதிரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 மடங்கு அதிகமாக இருந்தாங்க. 2 மடங்கு இல்லை, 3 மடங்கு அதிகமாக இருந்தார்கள். ஏன்னா இவங்க 300 சொச்சம், எதிரிகள் 1000ற்கு நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த நிலையில் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் எதிரிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்டி அவர்களுக்கு மாரல் பூஸ்ட் என்று சொல்வார்களே, தார்மீக ஒரு துணிச்சலை அல்லாஹ் தஆலா அளிக்கின்றான். அடுத்தது, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் களத்திற்கு வந்து நிற்கின்றார்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்துகின்றான். இது யுரீக்குமூஹும் இதழ் தகைத்தும் ஃபி அயுனிக்கும் கலீலன், அவர்களை உங்களுக்கு அவன் காண்பிக்கின்றான். எப்படி நீங்கள் 2 பேரும் சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய கண்களில் எதிரிகள் மிகவும் சொற்பமானவர்கள் என்பதாக காட்டுகின்றான். கல்லிலுக்கும் ஃபி அயுனிக்கும், உங்களை அவர்களுடைய கண்களில் மிகவும் சொற்பமானவர்களாக காட்டுகின்றார். லியக்து அல்லாஹு அம்ரன் கான மஃபூலா, தான் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்கின்றான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. இப்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இவர்களை அல்லாஹ் தஆலா எதிரிகளுடைய கண்களுக்கு ரொம்பவும் குறைச்சி காட்டுறான். ஆனால் போக போக என்ன ஆகின்றது என்று சொன்னால், எதிரிகள் உள்ளே வந்த பிறகு முஸ்லிம்கள் அவர்களுக்கு 2 மடங்காக தெரிகின்றார்கள். யாருக்கு? காஃபிர்களுக்கு. அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கது காணலக்கும் ஆயத்துன் ஃபி ஃபியத்தைன், 2 கூட்டங்கள் சந்தித்ததில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இல்தகதா, 2 பேர்களும் சந்தித்து கொண்டார்கள். ஃபியத்துன் துகாத்திலு ஃபி சபீலில்லா, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகின்றது. உஹ்ரா, மற்றொரு சாரார் காஃபிரத்துன், அவங்க காஃபிரானவர்கள். யரவுனகும் மிஸ்லைஹும் ரய்யல் ஐன், முஸ்லிம்களை தங்களுடைய கண்களில் கண்கூடாக 2 மடங்காக பார்க்கிறார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை அவருடைய கண்களில் காட்டும்போது 300 பேரை ஒரு 30 பேர் மாதிரி காட்டினான். இப்போ அவன் அடர்ந்தேறி உள்ளே வர்றான், உள்ளே இறங்கியாச்சு, ஆளை உள்ளே இறக்கி விட்டாச்சு. இப்போது காஃபிர்களுக்கு முஸ்லிம்கள் எப்படி தெரிகிறார்கள் என்றால் 2 மடங்கு தெரிகிறான்.
அப்போ என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், களத்தில் மலக்குகள் வந்து இறங்கிட்டாங்க. களத்தில் மலக்குகள் வந்து இறங்கிட்டாங்க. அதில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே 1000 மலக்குகளை இப்போதே இறக்குகின்றேன் என்று சொல்லிட்டான். அடுத்து களம் துவங்கிய பிறகு, போர் துவங்கிய பிறகு 3000 மலக்குகள். அடுத்துன்னு சொல்கிறான், இவன் அடி வாங்கிட்டு திரும்ப உங்களிடத்தில் வந்தான் என்று சொன்னால், அந்த படை வந்தது என்று சொன்னால் 5000 மலக்குகளை நான் இப்போமே இறக்கிடுவேன் அப்படின்ட்டான். இது ரமலான் மாதத்தில் நடக்குது. முஸ்லிம்கள் படை எப்படி வந்தது என்று சொன்னால், அவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் சவாரி செய்துட்டு வந்திருக்காங்க. அப்படி சவாரி செய்துட்டு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் இறங்கி வருவாங்க, 2 பேர் மேலே இருப்பாங்க. அப்போ 1 கிலோமீட்டர் யார் நடந்து வந்திருக்காரோ அவர் மேலே இருக்கிறவர், இன்னும் ஒரு ஆள் கீழே இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. இப்படித்தான் அந்த படையில் நபித்தோழர்கள் கலந்து கொண்டாங்க. வாகனங்கள் அதிகமான அளவில் இல்லை, ஆயுதங்கள் பெரிய அளவில் கிடையாது. அதுவும் நோன்பு இந்த கட்டத்தில் தான் அவங்க இப்படி கிளம்பி வந்து எதிரிகளை காணுகின்றார்கள். இப்போது என்ன நடக்கின்றது, மலக்குகள் களத்தில் வந்து இறங்கிறதுனால அவங்களே புகுந்து விளையாடுறாங்க. நேற்று ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒருவர் அடிக்க போகிறாரு, வெட்ட போகிறாரு. தன் கண் முன்னாலேயே இவர் வெட்டுறதுக்கு முந்தி அவர் கீழே விழுந்தாரார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது இந்த 3வது வானத்திலிருந்து வந்த உதவி என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு மலக்குகள் களத்தில் வந்து இறங்கியிருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உதவியை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அந்த களத்தில் அளிக்கிறான். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் நின்று பிரார்த்தனை செய்தார்கள் என்று குறிப்பிட்டேன். அப்படி குறிப்பிட்ட உடனே அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான், 1000 மலக்குகளை அனுப்புகிறதாக உள்ளக்கூடிய அல்லாஹ் தஆலா வாக்களித்தாராம். அந்த சந்தோஷ செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடத்துல அபூஜஹில் விழுந்துருவான், இந்த இடத்துல ஷைபா விழுந்துருவான், இந்த இடத்துல உத்துபா விழுந்துருவான், இந்த இடத்துல உமையத்து இப்னு ஹலஃபு விழுந்துருவான் என்று ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறான். அதை மாதிரியே அந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு ஆளும் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்களோ அதை மாதிரியே நடக்கின்றது. பெரும் பெரும் தலைகளெல்லாம் விழுந்து விட்டார்கள். எல்லாருமே அந்த பத்ர் போர்க்களத்தில் வேரறுந்த மரங்களை போன்று வீழ்ந்து விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ இது எப்படி கிடைச்சிச்சு? அல்லாஹ் தஆலா மலக்குகளை நோக்கி சொல்கிறான். அதற்கு முந்தி இன்னொரு சம்பவமும் அந்த போர்க்களத்தில் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திற்கு வர்றதுக்கு முந்தி அல்லாஹ் தஆலா நல்ல மழையை இறக்குறான். மழையை இறக்கி அந்த தளம் வந்து நல்ல ஸ்திரமாக ஆகிவிட்டது. நல்ல அவங்க களைப்பில் வந்திருந்தாங்க. அப்போ அந்த களைப்பில் வந்த மக்களுக்கு இந்த மலை ஒரு உற்சாகமாக அமைந்தது. இது ஒன்று. அடுத்து அந்த போர் துவங்கிறதுக்கு முந்தி எதிரிகளில் எதிர்கொள்ள போகிறாங்க. அப்படி எதிர்கொள்ள இருக்கும் பொழுது ஒரு விதமான தூக்கம் ரசூலுல்லாஹ்விலிருந்து எல்லாத்துக்கும் ஆட்கொள்ளுது. தூங்கியாராங்க. அப்படி ஒரு விதமான ஒரு தூக்கத்தை அல்லாஹ்வே கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தன் மின்ஹு, அவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக அளித்திருந்தான். என்ன களைப்பில் இருக்கிறாங்க. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திருச்ச உடனே அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு தெம்பும் உற்சாகமும் கிடைக்கின்றது. இது ஒன்று.
அடுத்து அல்லாஹ் தஆலா அங்கே உளவியல் ரீதியான ஒரு வேலையை தானே செய்கிறான் என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ் குறிப்பிடுறான், சனுல்கி ஃபி குலூபில்லதீன கஃபரு ருஅப, நாமோ காஃபிரானவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அச்சத்தை நாம் போடுகின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சவுல்கி ஃபி குலூபில்லதீன கஃபரு ருஅப, காஃபிரானவர்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை போடுறான். இன்றைக்கும் இந்த மக்கள் கொள்கை உறுதிப்பாட்டில் இருந்தால் கஸா தான் காசா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி யூதர்கள்லாம் வந்து ஏறிலாம் அடிக்க முடியாது. இந்த மக்கள்கிட்ட சரியான ஒரு ஈமானிய உறுதிப்பாடு இல்லை. அதான் இன்றைக்கு அடித்து அவன் பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நாமெல்லாம் எப்படி நோன்பு திறக்கிறோம், நல்ல ஒரு முகடு காங்கிரீட்டு கீழே இருந்து நோன்பு திறக்கிறோம். காசாவில் உள்ள மக்கள் திறந்த வெளியில் நோன்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. கால் ஒடிஞ்சவங்க, கை ஒடிஞ்சவங்க, பிள்ளையை இழந்தவங்க, வாய் பேசாதவங்க, இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆயுதம்லாம் கிடையாது. ஆயுதம் உள்ளவன்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அவன் ரமலானை ஜெகஜோதியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இஃப்தாரு விருப்பம் போல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மக்கள் அடி வைத்து பசியோடு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் ட்ரம்ப் இருக்கான, இவன் ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு ஆள். அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிவிட்டு காசாவை கடற்கரை பகுதி அதை சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறோம், எல்லாத்தையும் வெளியேற்றிடுவேன். அந்தந்த நாடுகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு எகிப்து, ஜோர்டான் எல்லாருமே இந்த முஸ்லீம்களெல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். எவ்வளோ திமிரும் பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு 4-5 பேர் உள்ளே வர்றான். உள்ளே வந்துட்டு இந்த சங்கிகள் மாதிரி தான் உள்ளே வந்துட்டு, இங்கே என்ன இது ஏன் வீடு, நீ வெளியில் போ அப்படின்னு துரத்தி விடுற மாதிரி இன்னைக்கு துரத்தி விடுறானுவன். அப்போ இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த எதிரிகளிடத்தில் பயம் இல்லாமல் போனதுக்கு இவங்கள்ட்ட ஈமானிய உறுதிப்பாடு இல்லை. ஆனால் அன்றைக்கு 319 பேர் எதிர வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், சவுல்கி ஃபி குலூபில்லதீன கஃபரு ருஅப, நான் காஃபிரானவர்களுடைய உள்ளங்களில் பயத்தை போடுவேன். மலக்குகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறான். இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மாக்கும், மலக்குகளை பார்த்து சொல்கிறான், நான் உங்களோடு இருக்கின்றேன், நீங்கள் பூந்து விளையாடுங்க. அதற்கு முன்னால் தான் இந்த பயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எதிரிகளுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒரு அச்சத்தை போட்டு வச்சு தான் இருக்கின்றான். ஆனால் நம்ம இடத்துல சரியான ஒரு ஈமானிய உறுதிப்பாடு இருக்குமே ஆனால் வென்று விடலாம். இந்த மஸ்ஜித் ரஹ்மானில் இதுக்கு முந்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2006 நினைக்கிறேன், மஸ்ஜித் ரஹ்மானை டேக் ஓவர் பண்ண வராங்க. பெரும் போலீஸ்லாம் வந்திருக்கான், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லா ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்குது? ஆட்சி அதிகாரம் நம்மள்கிட்ட கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தோம், பகிரங்கமாக எலெக்ஷனில் ஆதரவு கொடுத்துருந்தோம். அதை நமக்கு எதிரானவங்க திமுகவில் சொல்லி இவங்க தான் அதிமுகவுக்கு கடுமையாக உழைச்சாங்க, நம்ம ஆட்களை தான் சொல்ல தேவையில்லை, இறங்கி உழைச்சா கட்சிக்காரனை மாதிரியே மாறிடுவான். அவன் செய்ய அந்த கட்சியில் உள்ளவங்க கூட அவ்வளோ தியாகம் செய்ய மாட்டான். இவன் அந்த மாதிரி இவனுக்கு பெரிய அளவில் காசுலாம் அவனும் கிடைக்க போகிறது கிடையாது. அவன் வந்துட்டாங்க, பெரிய கூட்டம், ஒன்றுமே செய்ய முடியல. அவன் என்ன ஆகிப்போச்சு, அந்த உள்ளே வரும்பொழுது நம்ம மக்கள் அப்படியே படுத்துட்டாங்க வாசலில். அப்போ நான் அங்கே நின்றுட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறேன். அந்த வக்ஃபோர்டு சூப்பரண்டென்ட்டு அவர்கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, நாங்கள் படையை வாபஸ் பண்ணிடவா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்கள். இந்த மக்கள்லாம் அந்த கட்டத்தில் தொழுது துவா செய்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு எந்த பலமும் கிடையாது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஷூட்டிங் கூட நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான கட்டம்.
இப்போ இதில் ஒரு ஆள் நாம் அந்த கவலையில் இருக்கோம், நான் அந்த கவலையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து அவன் அஸ்ஸலாமு அலைக்கும், என்னப்பா நான் அந்த போலீஸ் வீடியோ எடுத்தாங்க தெரியுமா, நான் அதில் விழுந்துட்டேன், நான் என்ன செய்ய அப்படிங்கிறான். அவனுக்குள்ள கவலையை பாருங்க. என்ன உன்னை யார் இங்கே வர சொன்னா? வேடிக்கை பார்க்க வர்றானோ. பள்ளிவாசல் எடுத்தால் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ வேடிக்கை பார்க்க வந்துட்டு அவன் கேமரா ஃபுல்லாக ரவுண்டாகி ஒரு சுற்றின உடனே 2-3 தடவை அப்படி விழுந்த உடனே இவனுக்கு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி பயப்படக்கூடிய அளவில் இருக்குன்னா ஷிர்கில் உள்ள ஆட்களுக்கு இப்படி பயம் வரும். நம்ம மக்களும் அங்கே தான் நிற்கிறோம். நம்மளும் அந்த எதிரிகளை அடித்தா என்ன செய்கிறது, உயிர் சேதம் வந்துருமே, இந்த மாதிரி கவலை பயம்லாம் இருக்குது. ஆனால் இவனுடைய கவலையை பாருங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் போர்க்களத்தில் மலக்குகள் விளையாடிய அந்த விளையாட்டில் ஆடி போயிட்டாங்க. அப்போ அதனால் மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பக்கம் பயத்தை போட்டான், இன்னொரு பக்கம் முஸ்லீம்களை 2 மடங்காக காட்டுறான். ஆரம்பத்தில் காட்டும் பொழுது கொஞ்சம் போல் காட்டிட்டான். உள்ளே வந்த உடனே அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள். அற்புதம் இருக்கிறதுன்னு வாசிச்சேன்ல, அந்த வசனத்தில் வருது, ஓ உஹ்ரா காஃபிரத்துன், இன்னொரு சாரார் காஃபிரானவர்கள் யரவுனகும் மிஸ்லையும் ரய்யல் ஐன், தங்களை விட அவர்கள் 2 மடங்கு கூடுதலாக இருப்பதாக கண்கூடாக பார்க்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்கள். அப்போ அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த பத்ரில் கொடுக்குறான். இதில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா அல்லது சின்ன வாப்பா அப்பாஸ் அவர் கைது செய்யப்படுறார். அப்படி கைது செய்யப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் சொல்கிறாங்க, இவரை நான் தான் கைது செய்தேன் அப்படிங்கிறாப்ப. அப்பாஸு அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் இல்லை, அதனால தான் கைது செய்யப்படுறாங்க. 70 பேர்களை முஸ்லீம்கள் கைது செய்துட்டாங்க. அதில் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தம்பி அக்கீல் கைதிகளுடைய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மர்மகன் அவர், அதாவது ஜெய்னபுடைய கணவர் அபுல் ஆஸ், அவர் லிஸ்ட்டில் இருக்கிறார். 70 பேர்கள் காஃபிருடைய தரப்பில் கொல்லப்பட்டாங்க. பாருங்கள் என்ன நடந்திருக்கணும். அவன் 1000 பேர் வந்திருக்கான், முஸ்லீம்களை தான் தவிடுபடியாக ஆக்கியிருக்கணும். ஆனால் அது நடக்கலை. என்ன நடந்திருக்கு? முஸ்லீம்கள் தான் அவருடைய தரப்பில் 70 பேர்களை கொன்னுட்டு 70 பேர்களை கைது செய்கிறாங்க. இப்போ இந்த போர்க்களத்தில் உள்ள ஒரு மரபு தர்மம் என்னன்னு கேட்டால், இன்னால் நான் கொண்டேன்னு சொன்னால் அந்த போர் வெகுமதி எதிரிகள் போட்டு போயிருப்பாங்களே, உடைவாள் கவசம், இதெல்லாம் பெரிய விலை மதிப்புக்குள்ளது, அது அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அது அவங்களுக்கு அது கனிமத்து பொருள் என்று பெயர். இப்போ அப்பாஸை கைது செய்த ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவரை நான் தான் கைது செய்தேன் அப்படின்னு சொன்னால் அப்பாஸ் சொல்கிறாரு, அவர் அப்போது காஃபிராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, இவர் என்னை கைது செய்யலை, என்ன அசரணி ரஜுலுன், என்னை ஒரு ஆள் கைது செய்தார், அஜ்லஹு மின் அஹ்சனின் நாசி வஜ்கன், அவருடைய முகத்தை பார்த்தாலே பிரகாசமாக இருந்துச்சு, அவர் குதிரையில் வந்தார். யார் சொல்கிறா? அப்பாஸ் சொல்கிறாங்க. பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அவர் குதிரையில் வந்து என்னை கைது செய்தாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அன்சாரி தோழர் அவருக்கு என்ன, அவருக்கு இந்த போர்க்களத்தில் சன்மானம் கிடைக்கும், அதுக்காக அப்படி சொல்லும்போது, அப்படி சொல்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி சொல்லும்போது அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்குத் சாமயிரி ஃபகத் ஐயதக்கல்லாஹு தஆலா பி மலக்கின் கரீம், சங்கையான ஒரு மலக்கை வச்சு உனக்கு உதவி புரிஞ்சிருக்கான், நீ கைது செய்திருக்கேன்னு சொல்லியிருக்க, அல்லாஹ் என்ன செய்துட்டான், ஒரு மலக்கை வச்சு
இவரை கைது செய்ததுக்கு உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மலக்குகள் களத்தில் இறங்கி நின்று கைது செய்ததுக்கும் உதவி செய்திருக்கிறான். இதுதான் பத்ர் களத்தில் நடந்த மாபெரும் ஒரு அற்புதம். அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருந்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு உதவியை உங்களுக்கு செய்தான். இதில் இன்னொரு விஷயம், அங்கிருந்து அவனும் கிளம்பி வந்தானுல்ல, ரொம்ப ஆடம்பரமாக கிளம்பி வந்தான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்ரன், நீங்கள் ஒருபோதும் ஒரு கூட்டத்தை போன்று ஆகிவிடாதீர்கள், அவர்கள் பெருமை அடித்து கொண்டு கிளம்பினார்கள். இப்பவும் நம்ம ஒரு பெரிய அளவில் நம்ம கூட்டமாக போகிறோம் கொண்டோம் என்று சொன்னால், இவன் நம்ம ஆட்கள், இது மீலாது விழாவில் பெரிய அளவில் கடந்த காலத்தில் மீலாது விழாவெலாம் நடக்கும். அப்போ என்ன செய்வான் தெரியுமா, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. அப்போ ஆர்எஸ்எஸ் எல்லாம் கொஞ்சம் போல தான் இருந்தானுவோ, இந்து முன்னணி கொஞ்சம் போல தான் இருந்தான். அப்போ இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ தமிழ்நாட்டில் பரவாயில்ல, வடநாட்டிலாம் அந்த மாதிரிலாம் பேச முடியலை, வச்சு வெளுத்து வாங்குறானு. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு முடிவு கட்டுவான். அது ரப்புல் ஆலமீன் எப்போ நாள் குறிச்சிருக்கான்னு நமக்கு தெரியலை. அப்போ அவன் பாருங்கள், நம்மள்கிட்ட இந்த மாதிரியான ஆணவமான, இப்போ நம்ம ஒரு பெருங்கூட்டம் கண்டோன்னா அப்படிலாம் பார்த்துருக்கோம். பார்த்தோன்னா வந்தாச்சு, என்ன சுன்னத் ஜமாத்து என்ன செய்கிறோம், அந்த மாதிரியான அகந்திலாம் வரக்கூடாது. நீ சொல்கிறான், ஒலா தக்கூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்ரன், பெருமை அடித்து கொண்டார்கள், ரியான் அன்னாஸ், மக்களிடத்தில் அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஓ யசுத்தூன அன் சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையை விட்டும் அவர்கள் தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். வல்லாஹு பிமா யாமலூன முஹீத், அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஷைத்தான் அவங்களிடத்துல எந்த வடிவத்தில் வந்தான் வரல. ஒய்தி செய்யனலகும் ஷைத்தானும் அமாலகும், ஷைத்தான் அவர்களுக்கு அமல்களை அலங்கரித்து காட்டி, ஓ காலலா காலிபலக்குமுல் யௌம, இன்றைக்கு உங்களை வெல்றவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். யாரை பார்த்து? அபுஜஹில். அந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஏறிடுச்சு, ஃபுல்லாக தலைக்கு ஏறி தான் உள்ளே விழுந்தாங்க. ஓ இன்னி ஜாருல்லக்கும், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா தராத்தில் ஃபியத்தானி, ரெண்டு கூட்டமும் வந்த உடனே நகசாலா அத்திபை புறமுது காட்டி ஓடிட்டான். அவன் சொல்கிறானா, முகால இன்னி பரிவுன் மின்கும், எப்பா நான் உங்களை விட்டு விலகி கொள்கிறேன், இன்னி அரா மாலா தரவுன், நீங்கள் பார்க்க முடியாத ஆட்களை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டான். யார்? ஷைத்தான். மலக்குகள் அவனுக்கு தெரியுமில்ல, அவன் மனிதர்கள் இவனுக்கு தெரியாது. அவன் ஷைத்தான் சொல்கிறான், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்குறேன், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இவன் யார்? ஷைத்தான் சொல்கிறான். அங்கே தர்ம அடி உந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவனை மலக்குகள்கிட்ட மாட்டினா, அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான் பிரித்து எடுங்க அப்படின்ட்டான். இவனும் நின்னான்னு வைங்க, அவ்வளோதான். அப்போ இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹு ஷதீதுல் இகாம், அல்லாஹ் ரொம்ப கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். செய்தான் களத்தில் மலக்குகளை பார்த்துட்டு நல்லா இறக்கி விட்டுட்டு, உசுப்பேற்றி விட்டுட்டு, சூடேற்றி விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு நின்றா. இப்போ கடைசியில் வரும்போது டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பிட்டான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ இதில் நடந்தது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்லி முடித்தார. ஒன்று, எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை போட்டான். ரெண்டாவது, கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் சொற்பமானவர்களை காட்டிட்டான். நேரில் வந்த உடனேயும் ஆரம்பத்தில் என்ன செய்கிறான்னா, எதிரிகள் கொஞ்சம் என்பது போன்று காட்டிட்டு அப்புறம் என்ன செய்துட்டான்னா, எதிரிகளுக்கு முஸ்லீம்களை மிகப்பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையாக காட்டிட்டான். மலக்குகள் நேரடியாக இறங்கிட்டாங்க. மாபெரும் ஒரு வெற்றி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்றது. இதில் இருந்து உள்ள படிப்பினை என்னன்னு கேட்டால், இன்றைக்கும் அதே ரப்பு இருக்கிறான், அதே குர்ஆன் இருக்கிறது, அதே ஈமான் இருக்கிறதா, அதுதான் கேள்வி.
அது இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ வடநாட்டிலாம் நம்ம ஆட்கள் அடி வாங்குறான் என்று சொன்னால் ஏகத்துவம் இல்லை. ஏகத்துவம் இருந்தது என்று சொன்னால் ஷிர்க் இருக்கக்கூடாது. இருந்தால் ரப்புல் ஆலமீனோட உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சோதனைகள் இருக்கும், எதிரிகள் நம்மளை தாக்குவான், அழிப்பான். ஆனால் இந்த கொள்கை இருந்தது என்று சொன்னால் நமக்கு பத்ர் களத்தில் எப்படி வெற்றி கிடைச்சோ அதே மாதிரி வெற்றி நமக்கும் கிடைக்கும். இதற்கு தேவை ஏகத்துவ எழுச்சி. அதுதான் இதில் உள்ள பாடம் என்று கூறி இது சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பத்ர் போர்க்களம் பெரிய அளவில் உள்ளது, ஒரு 2-3 நாளைக்கு பேசணும், அந்த அளவிற்கு விரிவான ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஏகத்துவ உறுதிப்பாட்டை தந்து நாம் இந்த கொள்கையில் நீடித்து நிலைத்திருக்க செய்வானாக. அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.